ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. நமது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் பொய் அகங்காரம் பிறக்கிறது. தொடக்கத்தில் பரிசுத்த உணர்வு நிலை அல்லது கிருஷ்ணர் பற்றிய தூய உணர்வு எனும் நிலையிலிருந்து முதல் மாசு தோன்றியது. இது பொய் அகங்காரம் அல்லது உடலை தானாக எண்ணிக்கொள்ளுதல் ஆகிய தவறு என்று அழைக்கப்படும். உயிரினம் கிருஷ்ணர் பற்றிய உணர்வின் இயல்பான நிலையில் உள்ளது. ஆனால் உயிர்களுக்கு அளவோடு கூடிய சுதந்திரமும் உள்ளது. இதுதான் கிருஷ்ண உணர்வினை மறக்கச் செய்கிறது. அதாவது உண்மையில் தூய கிருஷ்ணர் பற்றிய உணர்வு இருக்கிறது. ஆனால் அளவோடு கூடிய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் கிருஷ்ணரை மறக்கும் வாய்ப்பும் உள்ளது. இது உண்மையான வாழ்வில் காட்டப்படுகிறது. கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் உள்ள சிலர் திடீரென்று மாறுவது போன்ற நிகழ்ச்சிகள் நிறையவே உள்ளன. அதனால் ஆன்மீக உணர்தலுக்கான வழி கூர்மையான முனையினை உடைய கத்தி போன்றது என்று உபனிஷத்துகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சான்று மிகச் சரியானது. ஒருவர் தன் கன்னங்களை கூர்மையான கத்தி கொண்டு மிகவும் நன்றாக மலிக்கிறார். ஆனால் அவருடைய கவனம் அந்த செயலில் இருந்து திசை திருப்பப்பட்டவுடன் அவர் அந்த கத்தியை தவறாக கையாளுவதால் தன் கன்னத்தை தானே வெட்டி கொள்கிறார். ஒருவர் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்தால் மட்டும் போதாது, அவர் மிகவும் கவனமுடனும் இருக்க வேண்டும். எந்த கவனமின்மையும் அல்லது எச்சரிக்கை இன்மையும் கீழே விட காரணமாகலாம். இது பொய் அகங்காரத்தால் ஏற்படுவதாகும். தூய உணர்வு நிலையிலிருந்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் பொய் அகங்காரம் பிறக்கிறது. தூய உணர்வு நிலையிலிருந்து பொய் அகங்காரம் ஏன் தோன்றுகிறது என்று நாம் வாதிட முடியாது. உண்மையில் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு எப்போதும் இருப்பதால் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜட இயற்கையின் போக்கில் செயல்படுத்தப்படும் பொய் அகங்காரம் எல்லா ஜட செயல்களுக்கான அடிப்படை தத்துவமாகும். ஒருவர் தூய கிருஷ்ண உணர்விலிருந்து விலகிய பின்னர் மண்ணுலகில் அவரது பிடிப்பு அதிகரிக்கிறது. உலகியல் வாதத்தில் சிக்கிக் கொள்வதால் லோகாயத உணர்வும் அதையொட்டி புலன் உணர்வுகளும் பொறிகளும் வெளிப்படுகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 26ஆம் அத்தியாயம் 24வது பதம். பொருளுரை. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.